எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒவ்வொருவரும் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. ஆனாலும் உங்களை சுற்றி நிறைய மடங்கடிக்கப்படுகிற சூழ்நிலை இருக்கிறனால நம்ம சோர்ந்து போயிடுறோம். பைபிள்லையும் எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. நம்மளையும் பலர் வனாந்திரம் போல் நம்ம வாழ்க்கை இருக்கிறனால, ஏசப்பா போதும் என்னை எடுத்துக்கொள்ளுங்க நிறைய டைம் ப்ரேயர் பண்ணிப்போம். ஆனால் ஏசப்பா ஒவ்வொரு டைமும் நம்மளை தட்டி நம்ம ஆவி ஆத்மாக்கு தேவையான வார்த்தையை நம்மளை கொடுத்து நம்மளை தேற்றி ஆற்றி நடத்துகிறவராக இருக்கிறார். ஏன்னா தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற பாதை பெரியது. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் அவர் நம்மளை தட்டி எழுப்பி வார்த்தையை கொடுக்கும்போது அதை நம்மளோட இருதயத்தில் வைத்து அதை கன்ஃபஸ் பண்ணி விசுவாச வார்த்தையை அறிக்கையிடும்போது அவர் நம்ம போக வேண்டிய ஒவ்வொரு பிரயாணத்தையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவர் ஆசீர்வதித்து கொடுப்பார். ஆமேன்.